இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாத்தர் தெய்வ ஊடக இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இந்த தாயாம் திருஅவையானது பொதுக்காலத்தின் 20ஆம் வாரத்தை சிறப்பிக்க நம் ஒவ்வொருவரையும் பணிக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களும், முதல் வாசகமும், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகமும் நம்மை ஆண்டவரை நோக்கி நெருக்கமான உறவு கொண்டிருக்க அழைக்கின்றது. முதல் வாசகத்திலே ஞானத்தின் தன்மைகளை பற்றி வாசிக்க கேட்கின்றோம். 2ஆம் வாசகத்திலே அழகாக ஞானமுடைத்தான மனிதர்களாய் நாம் வாழ்வதற்காக திருத்தூதர் பவுல் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே ஞானமுடைத்தாய ஒரு மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர் எப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக யோவான் நற்செய்தியாளர் விளக்குகின்றார். மொத்தம் இருக்கக்கூடிய 4 நற்செய்தியில இந்த யோவான் நற்செய்தியில மட்டும் ஒரு நிகழ்வு இருக்காது. அது என்ன நிகழ்வுனா, இறுதி ராவுணவு நிகழ்வு இருக்காது. ஏன் இல்லைன்னு நிறைய மக்கள் நான் கேட்டிருக்கின்றேன். இந்த பர்டிகுலர் பேசேஜ் இன்னைக்கு வாசிக்கிறோம்ல, இந்த பகுதி இருப்பதால் தான் அந்த இறுதி ராவுணவு பகுதி இருக்காது. என்ன, கிட்டத்தட்ட இதுவே அனைத்து சாராம்சங்களையும், இரவு உணவின் போது நடந்த அனைத்து சாராம்சங்களையும் உள்ளடக்கியதாக அமைகின்றது. அந்த 3 ஒத்தமை நற்செய்தி இருக்குதுல்ல, மத்தேயு, மார்க், லூக்கா, அதுல இறுதி ராவுணவை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தன்மைகளை அப்படியே யோவான் நற்செய்தியாளர் எடுத்து, யோவான் நற்செய்தியாளர் இவர் எடுக்கும் போது கிட்டத்தட்ட கிபி 90 100 இந்த வருடங்களில் இவர் தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்றார். அப்ப எத்தனை வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பலியை இவர் நிறைவேற்றிருக்கணும்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்துண்டையும் அந்த ரசக்கிண்ணத்தையும் தூக்கி காமிக்கும் போது அந்த நிகழ்வை எண்ணி மகிழ்ந்து எத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு ஒரு 60 வருடங்கள் அதை நினைந்து மகிழ்ந்து ஆண்டவராக நினைத்து ஆண்டவருடைய திருவுடலையும் ஆண்டவருடைய திரு ரத்தத்தை உட்கொள்கின்றோம் என்ற அந்த பெருத்த உணர்வோடு, என்ற அந்த பெருத்த அன்போடு அவர் எவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கிரகித்திருக்க வேண்டும். அதைத்தான் அவர் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தை அழகாக எழுதுகின்றார். 6வது அதிகாரத்தை நாம் காண்கின்றோம். நான் எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், எனது ரத்தத்தை வானமாக கொடுக்கின்றேன். எல்லாம் சுத்தி இருக்கிறவங்கள கேட்கிறாங்க, என்னங்க கிட்டத்தட்ட இவருக்கு என்ன இவருங்க லூசா பிடிச்சிருக்கு, இவர் எப்படிங்க தன்னுடைய சதையை இவர் கொடுக்க முடியும் நாம வாழ்றதுக்கு, தன்னுடைய ரத்தத்தை இவர் எப்படி நம்ம பருகிறதுக்கு தர முடியும் அப்படி சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மன்னா உண்டுங்கள்ல, இது என்ன என்று பொருள்படுகின்ற மன்னாவை உண்டீர்கள் அல்லவா, உங்கள் முன்னோர்கள் அனைவரும் இறந்து போனார்கள். ஆனால் நான் தருகின்ற ஆன்ம உணவை உண்கிறவர்கள், நான் தருகின்ற எனது சதையை உணவாக உண்கின்றவர்கள், எனது ரத்தத்தை பானமாக பெறுகின்றவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். இது சாதாரண நிகழ்வு நினைச்சிட்டீங்களா? தியாகத்தின் உச்சம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கக்கூடிய தியாகத்தின் உச்சம் தான் அவர் நற்கருணை ஏற்படுத்துவது. ஒரு மனிதர் தன்னுடைய உடலையே இன்னொரு மனிதருக்கு உணவாக தர முடியும் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு அடுத்தவர் மீது, இந்த உலகின் மீது அன்பு வைத்திருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய உடலையே எடுத்து தார, இனியும் தார, இதுக்கு மேலையும் தார, என்னுடைய உயிர் வேண்டுமா தார, என்னுடைய உடல் வேண்டுமா தார, என்னுடைய ரத்தம் வேண்டுமா தார, என்னுடைய அன்பு வேண்டுமா தார, என்னுடைய சகலத்தையும் நீ எடுத்துக்கொள், ஆனால் நீ நானாக மாறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, பெலிகான் பறவை கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? தன்னுடைய குஞ்சுகள் பசியாக இருக்கும்போது அந்த பறவை என்ன செய்யுமா? தன்னுடைய மார்பில் ஒவ்வொரு பகுதியாக குத்தி அழகினால் குத்தி கிழித்து அதிலிருந்து வரக்கூடிய இரத்த துளிகளை தன்னுடைய குஞ்சுகளுடைய வாயில வைக்குமா? அதிலிருந்து வரக்கூடிய சிறிய சதை பகுதிகளை அந்த குஞ்சுகளின் பசியை போக்குவதற்காக அதன் வாயிலே வைக்குமா? கிட்டத்தட்ட அந்த அன்பை விட பெரிய அன்பு அல்லவா? தன்னுடைய உடலில் அங்கமெல்லாம் கிழிக்கின்றார்கள். இருந்தாலும் நான் இந்த மானுடத்தின் மீட்புக்காக என் அனைத்து இரத்த துளிகளையும் சிந்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். என்னுடைய உடலை நீங்கள் 4 பக்கம் கூறு போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த மக்களின் மீட்புக்காக நான் இந்த உடலையே தருகின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்கள். இதுதான் தியாகத்தின் உச்சம். நடந்த நிகழ்வு குஜராத் மாநிலத்தில் ஒரு பெரிய வெள்ளம். குஜராத் ஒரு விசித்திரமான மாநிலம். எப்போது இயற்கை பேரிடர்கள் நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான மாநிலத்திலே திடீரென்று ஒரு வெள்ளம் ஏற்படுகின்றது.
அங்கு ஒரு தம்பதியர் மாட்டிக்கொள்கின்றார்கள். இந்த வெள்ளத்துல ஒரு மரம் இருக்குது. தம்பதியர்கள் சொன்னா சாதாரண தம்பதியர்கள் கிடையாது. அந்த கணவனுக்கு கால் ஊனம், நடக்க முடியாதவரால. இப்படியாக மாற்றுத்திறனாளி தன்னுடைய கணவனை அவர் வாரி அரவணைத்துக் கொண்டு எப்படியோ அந்த மரக்கிளையை பிடிச்சிடுறாரு. மரக்கிளையை பிடிச்சு மரக்கிளைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அது சின்ன கிளையா இருக்கிறதுனால எப்ப வேணா உடைஞ்சு கீழே விழலாம். என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்த அம்மா? தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய காதல் கணவனை கைவிட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளத்திலே போயிருந்தார். அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்பா பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின் அடையாளமாக திகழ்ந்த என்னுடைய மனையாளி நான் இழந்து விட்டேன். சுத்தி சுத்தி தேடினங்க, இந்த உடம்பு வச்சு சுத்தி சுத்தி தேடினங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவள் நீரோடு கரைந்து அடித்து செல்லப்பட்டாள் என்று மனமுருகி கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்கள், இதுதான் தியாகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த அழைப்பு விடுப்பது. நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்ளும் போதும், நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ரத்தத்தை பருகும் போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கின்றார். மகனே வா, மகளே வா, நான் நீயாக மாற வேண்டும், நீ நானாக மாற வேண்டும், என்னுள்ளே வா, உன்னை நான் உட்கிரகித்துக் கொள்கின்றேன், நீ நானாக மாறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நம்மை பார்த்து அழைத்து விடுக்கின்றார். பாதிரி பியோ சொல்லுவாரு, ஆண்டவருடைய நற்கருணை நம் இதயங்களின், நம் ஆன்மாக்களின் மருந்து. ஒரு முறை அதை உட்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், உண்மையான நிஜபக்தியோடு நாம் உட்கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அது நம் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்க வல்ல சக்தி உடைத்தானது என்று பாதிரி பியோ சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிரகிக்கின்றோம், உட்கொள்கின்றோம். எந்த விதமான நம்பிக்கையோடு உட்கொள்கின்றோம்? தியாகத்தின் நம்பிக்கையோடு உட்கொள்கின்றோமா? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மேலான நம்பிக்கையோடு நாம் உட்கொள்கின்றோமா? அல்லது பிறருக்கு நான் எந்த வகையில உதவி செய்ய, என்னுடைய வாழ்நாளில் எந்த வகையில உதவி செய்ய முடியும் என்கின்ற மேலான புண்ணியங்களை நோக்கி நான் உட்கொள்கின்றோமா? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாற முடியுமா? கிறிஸ்து என்னுள்ளே பயணிக்கின்றார், என்னுள்ளே வருகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக என்னால் மாற முடிகின்றதா? ஒரு தினம் சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய அருளை வேண்டி தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை காக்கட்டும். ஆமென்.